அனிமே ஃபேன்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம 10,000 வேர்ல்டு எபிசோட் 286, 287 தான் பார்க்க போகிறோம். ஸோ போன எபிசோடில் தேவையே இல்லாமல் இந்த காங்சூன் ஃபேமிலி வந்து நம்மக்கிட்ட வம்பு பண்ணியிருக்குமா. இப்போது நம்ம ஹீரோ என்ன தெரியுமா சொல்கிறான், டேய் உங்கள் ஃபேமிலி ஏற்கனவே எங்கள் அப்பாவுக்கு பிரச்சனை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு என்ன பண்ண சொல்கிற, டேய் நீ எல்லாம் வந்து ரோட்டில் ஓடுற எலி மாதிரி, உன்னெல்லாம் அப்படி சுண்டி விட்டுன்னு வச்சுக்கோ, நீ எல்லாம் அவ்வளோதான்டா அப்படிங்கிற மாதிரி பேசுகிறான். இவனுக்கு சரியான கோவம். எங்கள் ஆட்களை ஹர்ட் பண்ணியிருக்க, எங்கள் அப்பாவை தப்பாக பேசுகிற, நீ எல்லாம் வாழ வேண்டிய அவசியமே கிடையாதுரா அப்படின்னு சொல்லிட்டு பவரப் பண்ணுறான். இதை பார்த்தோன்னே சார் பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்மர் ஒன்று போட்டுக்கிறாராமா. உன்னாலலாம் என்ன ஒன்றும் பண்ண முடியாதுரா அப்படிங்கிறான். ஆனால் நம்ம ஹீரோ பண்ண ஒரே அட்டாக்ல அவன் மொத்தமாக காலி ஆயிட்டாங்க. இன்னொருத்தான் அரண்டு போகிறான். லின்ஃபங் அவனையுமே தூக்கிட்டான்னு வச்சுக்கோங்க, அவனை முடிச்சு விட்டுறலாம் அப்படின்னு பார்த்தா இன்னொருத்தன் உள்ளுக்குள்ளே வரான். அவன் ஒரு எல்டர் போல தெரியுது. ஆனால் வந்து என்ன பிரயோஜனம், ஒன்றும் பிரயோஜனம் இல்லையே. இருந்தாலும் இவன் செத்து போயிட்டானே. இப்போது இங்கே சண்டை போடுற சத்தம் அந்த பொண்ணுக்கு கேட்குது. யாரா இங்கே சண்டை போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக வெளில வந்து பார்க்குறா. வந்து பார்த்தா இந்த காங்சூன் ஃபேமிலி இருக்குது. இந்த பக்கம் திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ எது இவனா அப்படிங்கிற மாதிரி அரண்டு போகிறாப்பா. அங்கே வந்த எல்டர் அவன் என்ன பண்ணுறான்னா செத்து போடா அப்படின்னு சொல்லிட்டு அட்டாக் பண்ணுறான். ஆனால் நம்ம ஹீரோ அதெல்லாம் ஈஸியாக சமாளிச்சிடறான்னு வச்சுக்கோங்க. சமாளிச்சுட்டு திருப்பியும் அடிக்கிறான். அந்த ஆள் வந்து தாக்கு பிடிக்க முடியாமல் திணறான். இந்த பொண்ணு பார்க்குறா, இது எப்படி சாத்தியம், இவன் எப்படி இவ்வளோ ஸ்ட்ராங்கானா, நான் தான் வந்து இவனுடைய மார்ஷல் சொல்ல திருடிட்டு வந்துட்டேனே, இவனால் எப்படி இப்படி சண்டை போட முடியும், எனக்கு தெரிஞ்ச லின்ஃபங் இது கிடையாதே அப்படிங்கிறா. லின்ஃபங் என்ன சொல்கிறான், உங்கள் காங்சூன் ஃபேமிலி பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், நீ எல்லாம் இன்னைக்கு திரும்ப போக மாட்டடா அப்படின்னு சொல்லிட்டு ஜென்யூன் ஸ்வாட் சொல்ல வெளில எடுத்துருவானா. அங்கே இருக்க ஸ்வாடெல்லாம் எப்பவும் போல இவனை சுற்ற ஆரம்பிக்குது. இந்த பொண்ணு கையில் இருக்க கத்தியுமே பிடுங்கிட்டு போகுது. இவன் வந்து இழுக்கலான்னு பார்க்குறா. ஒன்றும் வேலைக்கு ஆகலை, அது அவன்கிட்ட போயிடுச்சு. நம்ம ஹீரோவால் இது யாருடைய கத்தி அப்படிங்கிறத சென்ஸ் பண்ண முடியுது. இந்த பொண்ணு அந்த டிவைன் ஸ்பாடை திரும்ப எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தா கூட இவளால் முடியல. இந்த கேள்வி என்ன சொல்கிறா, இந்த பையன் என்னதான் மேஜிக் பவர் வச்சிருக்கான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஆச்சரியமாக பார்க்குறா. அவனை எவ்வளோ கேவலப்படுத்துனீங்க. நம்ம ஹீரோவை ஏகப்பட்ட காட் லெவல் ஸ்பாட்ஸ் அப்படிங்கிறது சுற்றிக்கிட்டு இருக்கு. எல்லாரும் ஆச்சரியமாக பார்க்குறாங்க. அவ்வளோ ஸ்பாட்ஸையும் வச்சு இவனை அடிக்கிறான் பாருங்க. இவனால் தாக்கு பிடிக்க முடியல. இவன் என்ன பண்ணுறான், இன்னொருத்தனை கூப்பிட்றான். அவர் வந்த உடனே பயங்கரமாக டைலாக் பேசுகிறாரு. இங்கே பாரு தம்பி, உங்கள் அப்பனே வந்தாலும் இங்கே ஒன்றும் பண்ண முடியாது, உன்னை என்ன பண்ணுறான் பாரு அப்படிங்கிறான். ஆக்சுவலாக இப்போ வந்தான்ல அவன் யாரா அப்படின்னு பார்த்தா இந்த ஹோலி ஐலாண்டோடைய எல்டரான். அது மட்டும் இல்லாமல் காங்சூன் ஃபேமிலியோட ஒன் ஆஃப் த ஆன்சஸ்டரான். அப்போ அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணுவான், கண்டிப்பாக அந்த ஃபேமிலிக்கு தான் சப்போர்ட் பண்ணுவான். இந்த பொண்ணுக்கு என்னென்னா, இவன் எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆனா, இதுக்கு வாய்ப்பே இல்லையே. இன்னொரு பக்கம் இந்த பறவை பாருங்க, என்ன அவனா லெவல் 5 தானே, அவனால் என் மாஸ்டரை ஒன்றுமே பண்ண முடியாது, இன்னும் நிறைய பேர் வந்தால் கூட வேஸ்ட்டு தான், என் மாஸ்டர் யாரும் தொடக்கூட முடியாது அப்படிங்குது. திடீர்னு பார்த்தா அந்த இடத்துக்கு ஏகப்பட்ட பேர் வந்துட்டாங்கப்பா. இந்த ஹோலி சிட்டியோடைய லார்டு ஒருத்தர் இருப்பான், அவனுமே அந்த இடத்துக்கு வந்துட்டான். எண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 1/2 டசனுக்கு மேலே ஆட்கள் இருக்காங்க. இந்த பொண்ணு பார்க்குறா, என்ன வாயிடா அவன் வாயின்னு சொல்லிட்டு பறவையை பார்த்து கேட்குறா. ஆனாலும் பறவை என்ன சொல்லுது, பயப்படாத என் மாஸ்டர் ஸ்ட்ராங், அதெல்லாம் சமாளிச்சு பாரு அப்படிங்குது. நம்ம ஹீரோவுமே என்ன சொல்கிறான், நீங்களாம் பின்னாடி போங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறான். இங்கே சிட்டி லார்ட் கிட்ட சொல்கிறாங்க, அவன் வந்து லின் ஷாவ்தியன் பையன், அவனை நம்ம போக விட்டுறக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவன் என்ன சொல்கிறான், அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத, ஸ்பிரிட் சீலிங் ஃபார்மேஷனை போட்டிருக்கேன், அவனால் வெளியிலே போக முடியாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ அவனோட லோட்டஸ் பிளாட்ஃபார்மும் வெளில எடுக்கிறாங்க. எடுத்து அதுலேருந்து ஒரு கத்தியை வர வச்சு அடிக்கிறான் பாருங்க. சீலெல்லாம் பிச்சுட்டு போயிடுச்சு, ஃபார்மேஷன்லாம் உடஞ்சி போச்சு. இங்கே பார்க்குறானுங்க, என்னடா ஃபார்மேஷன்லாம் உடஞ்சி போச்சு, இவனை பார்த்து ஒரு சில வருஷங்கள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே இந்த அளவுக்கு ஸ்ட்ராங் ஆகிட்டானா. இல்லை வாய்ப்பே கிடையாது, எனக்கு தெரிஞ்சு இவங்க அப்பா தான் வந்து ஏதாவது ட்ரெஷர்ஸ் விட்டு போயிருப்பாரு, என்கிட்ட அவன் சொல்லவே இல்லையே, மறைச்சிட்டானே அப்படிங்கிறா. இவனுங்களாம் பார்க்குறானுங்க, என்னடா அந்த ட்ரெஷர் பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கே, லெவல் 9 இருக்கே, இது கண்டிப்பாக இவங்க அப்பா விட்டு போன ட்ரெஷர் தான், நம்ம இவனை விடவே கூடாது, மொத்தமாக சேர்ந்து அட்டாக் பண்ணுங்கடான்னு சொல்லிட்டு மொத்தமாக ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 3 பேரும் ஒன்று சேர்ந்து அட்டாக் பண்ணால் கூட அவங்களால ஒன்றுமே பண்ண முடியலங்க. அவங்க 3 பேருமே இவன் தனியால் நின்று அடிக்கிறான். அடுத்து என்ன பண்ணுறான், கேயாஸ் தண்டர் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறான். ஏன்னா இந்த தண்டர் வந்து பார்த்தீங்கன்னா டிராகனுடைய அட்டாக் இல்லை. அந்த தண்டரை பயன்படுத்தும் போது அவங்களால ஒன்றுமே பண்ண முடியல. அந்த இடத்துல ஒரு ட்ரூ ஸ்பிரிட் அப்படிங்கிறத வர வைக்கிறானுங்க. இப்போ இந்த ஸ்பிரிட் வந்து என்ன பண்ணுது, அந்த ஒரு தண்டரை தடுக்குதுங்க. தடுத்துட்டு இவன் பக்கம் போது இவனை அட்டாக் பண்ணலான்னு அவனுங்க என்ன சொல்கிறானுங்க, தம்பி நீ ட்ரூ ஆர்டிஃபேக்ட் வச்சுருந்தா என்ன, உன்னால் இங்கே ஒன்றுமே பண்ண முடியாது பார்த்துக்கோ அப்படிங்கிற மாதிரி நக்கலாக பேசுகிறானுங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான், டேய் ஒரே ஒரு ட்ரூ ஸ்பிரிட்டை வச்சுட்டு இந்த அளவுக்கு பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு ரெட் டிராகனை வெளில விடுறான். அந்த டிராகன் போயிட்டு செம்மடி அடிக்குது. இவனுங்க எல்லாம் மொத்தமாக சேர்ந்து தடுக்கிறானுங்களே தவிர இவங்களால வேறு எதுவுமே பண்ண முடியலங்க. இந்த பொண்ணு நொந்து நூடுல்ஸ் ஆகிட்டான் தான் சொல்லணும். அவன் என்ன சொல்கிறா, அப்படி என்னதான் ட்ரெஷர் அவங்க அப்பன் கொடுத்துட்டு போனான், அதை ஏன் அவன் என்கிட்ட மறைச்சிட்டான், என்கிட்ட அவன் சொல்லவே இல்லை, வீக்காக இருந்த மாதிரி ஏன் நடிச்சான் அப்படிங்கிற மாதிரி இவ கேட்டுட்டு இருக்கா. அடுத்து நம்ம ஹீரோ என்ன பண்ணுறான்னா ஒரு ஃபார்மேஷன் அப்படிங்கிறத போடுறாங்க. போட்டுட்டு இவங்க எல்லாரும் பிடிச்சி வச்சிட்டான்ல, அந்த ஒரு ஆள் சொல்கிறான், இங்கே பாரு நான் வந்து இந்த சிட்டியோட லார்டு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோ, இந்த ஹோலி சிட்டியோட எல்டர், என்ன நீ எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறான். நம்ம ஹீரோ என்ன சொல்கிறான், ஏண்டா சிட்டியோட எல்டராக இருந்துக்கிட்டு எல்லா தப்பையும் பண்ணுவேன், யாரை வேணா கொலை பண்ணுவேன், முதல் குத்தவாளியே நீ தாண்டான்னு சொல்லிட்டு அவனை ஈஸியாக போட்டு தள்ளிட்டாங்க அந்த இடத்துல.
அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு 2 பேர் இருக்கானுங்க. அவனுங்க பார்த்தீங்கன்னா, இன்னமும் நக்கலா தாங்க பேசுறாய்ங்க. இருந்தாலும் அவங்க 2 பேரையும் முடிச்சு விட்டு, இன்னும் 2 பேர் இருக்காய்ங்க. அந்த 2 எல்டரும் என்ன பண்றான், கட்டி கீழ கொண்டு வந்து போட்டான். "இங்க பாரு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொன்னா உயிரோட இருக்கலாம். இல்லன்னா நடக்கறதுக்கு நான் பொறுப்பு இல்ல" அப்படிங்கிறான். இருந்தாலும் ஒருத்தன் ரொம்ப நக்கலா பேசுறாங்க. "நீ எல்லாம் உயிரோட இருக்க வேண்டிய அவசியம் இல்ல தம்பின்னு" சொல்லிட்டு அவன முடிச்சு விட்டான். இப்ப இன்னொருத்தன் கதறான். "எப்பா நீ எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிச்சிட்டான். ஆக்சுவலா இவங்க அப்பா இருக்கார்ல, அவருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ஃபாரின் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. அந்த இன்ஹெரிட்டன்ஸ் மேல ஆசைப்பட்டு ஏகப்பட்ட பேர் வந்து இவங்க அப்பாவ தாக்குறதுக்காக வந்திருக்காய்ங்க. ஆனா யாராலும் ஒண்ணும் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு பொருளைய கிளப்பி விட்டுருக்காங்க. என்னன்னா, அவன் வந்து பாய்சனால அஃபெக்ட் ஆயிருக்கான். அதுக்கு மருந்து தேடி ஒரு அபிஸ்க்கு போறான் அப்படிங்கிற மாரி ஒரு இன்ஃபர்மேஷன கிளப்பி விட்டாய்ங்க. அதாவது அவன் வீக்கா இருக்கான் அப்படின்னு தெரிஞ்சா, அவன் கிட்ட இருக்கிறத புடுங்கறதுக்காக நெறைய பேர் வருவாங்க. ஸோ யாரோ ஒருத்தர் சிறப்பா பிளான் பண்ணி இந்த ஒரு சம்பவத்த பண்ணியிருக்காங்க. ஆனா வந்தவங்க எல்லாரும் தோல்வி தான் அடைஞ்சாங்க. அவங்க அப்பா வந்து அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. இப்ப இவன் கேட்கறான், "எங்க அப்பாவ யாரெல்லாம் அட்டாக் பண்ணாங்க சொல்லு" அப்படின்னு கேட்கறான். இந்த ஆள் ஃபர்ஸ்ட்டு திரு திருன்னு முழிச்சா கூட, அதுக்கப்புறம் ஒரு சில பேர சொல்றான். ஏன்னா வந்தவங்கலாம் வந்து மாஸ்க் போட்டுட்டு இருந்தாங்களாம். ஸோ அவங்கள பத்தி எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் இவ்வளோதான் அப்படிங்கிறான். நம்ம ஹீரோக்கு நம்பிக்கை இல்ல. இருந்தாலும் அவனுடைய மைண்ட்ல போய் செக் பண்ணி பார்க்கும்போது, ஆமா அவன் சொல்றது உண்மைதான் அப்படிங்கிறது இவனுக்கு தெரிஞ்சிடுச்சு. இந்த ஆள நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா கொல்ல போறதில்ல. அதுக்காக தண்டனை குடுக்காம இருக்க முடியுமா என்ன? இவனோட கல்டிவேஷன மொத்தமா எரேஸ் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா அங்கேருந்து கிளம்பி வரான். வந்த உடனே இவங்கலாம் கேட்குறாங்க, "எங்க மத்தவங்கலாம் எங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அவங்க எல்லாரையும் நான் கொன்னுட்டேன் அப்படிங்கிறான். இந்த பொண்ணு உள்ளுக்குள்ள அப்படியே கொமையறா. ச்சே! நம்ம வந்து தப்பான ஒரு டெசிஷன் எடுத்துட்டோமோ! நான் அந்த மாரி நடந்துட்டு இருக்க கூடாதோ! அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. இந்த கிழவி என்ன சொல்றா? ச்சே! அவனோட மார்ஷல் சோல திருடாம இருந்திருந்தா அந்த இன்ஹெரிட்டன்ஸ்ல நமக்கும் ஒரு பங்கு கிடைச்சிருக்கும்ல அப்படிங்கிறா. இப்ப யோசிச்சு என்ன பிரயோஜனம்? இப்போ நம்ம ஹீரோ என்ன பண்றான்? புடிச்சு வச்ச கத்தி எல்லாத்தையும் ரிலீஸ் பண்ணிட்டான். ரிலீஸ் பண்ண உடனே அந்த கத்தி இவ கைக்கு போதா? இவன் என்ன யோசிக்கிறா? இந்த கத்தியெல்லாம் வந்து அவ்வளவு சீக்கிரம் கிடைக்காத ஒரு பொருள். ஆனா அதையே ரொம்ப ஈஸியா ரிட்டர்ன் பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி யோசிக்கிறா. இப்போ இவங்கெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, "உனக்கெல்லாம் வந்து டெஸ்டிங்கே தேவையில்ல. டெஸ்டிங்கே இல்லாம உன்னோட பேர் அந்த ஒரு டேப்லெட்ல எழுதலாம்" அப்படிங்கிற மாதிரி சொல்ல, "நம்ம பரவ நான் போய் டெஸ்ட் பண்றேன்" அப்படின்னு சொல்லிட்டு அதோடைய கத்திய வச்சு அடிக்குது. அடிச்ச உடனே பார்த்தா அதுக்கும் ஒரு ரேங்கிங் கிடைக்குது. இந்த பொண்ணு பார்க்குறா, இவனுக்கு கண்டிப்பா இன்ஹெரிட்டன்ஸ் கிடைச்சிருக்கு. யார்கிட்டயும் சொல்லவே இல்ல. அந்த பறவை கிட்ட மட்டும் சொல்லியிருக்கான் அவன். அப்ப நான் வந்து அந்த பறவையோட கீழ்த்தனமானவளா அப்படிங்கிற மாரி யோசிக்கிறா. நம்ம ஹீரோ அப்படியே திரும்பி பார்க்குறான் பாருங்க. அங்கருந்து ஓடியே போயிட்டா அவ. நம்ம ஹீரோக்கு தெரிஞ்சு போச்சு. "இங்க தானே இருக்கிற. உன்னை அப்புறம் மீட் பண்ணிக்கிறேன்" அப்படிங்கிறான். இப்ப நெக்ஸ்ட் நம்ம ஹீரோ என்ன பண்றான்னா, ஒருத்தங்கிட்ட பேசுறாங்க. இவன் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹீரோட அப்பா வந்து இவனுக்கு ட்ரெய்னிங் குடுத்துருக்காரு. ஸோ இவன் என்ன கேட்குறான், "எங்க அம்மாவ பத்தி ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியுமா?" அப்படின்னு கேட்குறான். அவன் என்ன சொல்றான்னா, "உங்க அப்பா வந்து என்னதான் இந்த ஸ்பிரிட் ரெல்ம்ல ரொம்ப ஃபேமஸா இருந்தா கூட, அவரோட மேரேஜ் பத்தின இன்ஃபர்மேஷன் யாருக்குமே தெரியாது" அப்படிங்கிறான். இருந்தாலுமே அவன் வந்து ஒரு பர்ட்டிகுலர் கிளான பத்தி பேசுறான். மேபி அங்கருந்து தான் அவங்க அம்மா வந்தாங்களா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ தேங்க் யூ சோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர். பை.